அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். கவின் என்ற இளைஞன் உயர்ஜாதி பெண்ணை காதலித்த காரணத்தினால் அடித்து கொலை செய்யப்பட்ட நிகழ்வு தமிழகத்தையே அதிர்ச்சிக்குள்ளாக்கியது. ஆனாலும் இது முதல் நிகழ்வு அல்ல. இதே போல பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது இன்றும் 21வது நூற்றாண்டில் கூட மக்களிடையே ஜாதிய வெறி என்பது அதிகமாக இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நேரத்தில் கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி இல்லையா என்ற ஒரு கேள்வி பலரிடத்திலும் எழுந்தது. எனக்கும் அது அதிகமாக தோன்றியது. சமீபத்திலே இந்திய ஊடகவியலாளர் நிர்மலா கார்வாலோ அமெரிக்காவினுடைய பாஸ்டனை மையமாக கொண்டு செயல்படக்கூடிய ஒரு கத்தோலிக்க இணையதளத்தில் ஒரு கட்டுரையை எழுதி வெளியிட்டிருக்கிறார். தமிழ்நாடு கும்பகோணம் மறைமாவட்டம் கோட்டபாளையம் என்ற பங்கிலிருந்து ஏறக்குறைய 20க்கும் மேற்பட்ட தலித் குடும்பங்கள் மாவட்ட ஆட்சியரிடத்தில் சென்று அலுவலகத்திற்கு முன்பாக உண்ணாவிரத போராட்டம் இருக்கிறார்கள். எதற்காக இந்த போராட்டம் என்று கேட்டால், அவருடைய ஊரிலே நடக்கிற ஊர் திருவிழா. இந்த ஊர் திருவிழாவில் இவர்கள் ஜாதியினுடைய அடிப்படையிலே தாழ்த்தப்பட்டவர்களாக நடத்தப்பட்டிருக்கிறார்கள். அந்த ஊரினுடைய திருவிழா நேரத்தில் சப்பர பவனி, தேர் பவனி நடக்கிறது. அது எல்லா தெருக்களிலும் செல்ல அனுமதி. ஆனால் இவர்கள் சார்ந்த தெருவில் மட்டும் அந்த சப்பரம், தேர் பவனியானது செல்வதற்கு அனுமதி இல்லை. அதைவிட கொடுமை என்னவென்றால், இவர்கள் அந்த பங்கை சார்ந்தவர்கள் என்பதனுடைய அடையாளம் என்னவென்றால், மாதத்திற்கு ஒரு முறை சந்தா அல்லது வருடத்திற்கு ஒரு முறை சந்தா பிரிப்பது. ஆனால் இந்த ஊர் நிர்வாகத்தினர் இந்த 20 குடும்பங்களிலிருந்தும் சந்தாவே பிரிப்பதே இல்லை. அப்படின்னா நீங்க இந்த பங்கை சார்ந்தவர்களே அல்ல, நீங்கள் இந்த பங்கில் உறுப்பினர்கள் அல்ல என்று சொல்லியிருக்கிறார்கள். இதை விட மோசமான ஒரு நிகழ்வு இருக்காது. ரொம்ப மன வருத்தத்திற்குரிய ஒரு நிகழ்வாக இருந்தது. ஆனால் கும்பகோணம் கோட்டபாளையம் பங்கில் மட்டும்தான் இந்த ஜாதிய வேற்றுமையா அப்படின்னு கேட்டா இல்ல. தமிழகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து கிறிஸ்தவ சபைகளிலும் இந்த ஜாதிய பாகுபாடும் வேற்றுமைகளும் இருக்கிறது என்பது நமக்கு தெரிந்த உண்மை. அது கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கலாம், புராட்டஸ்டன்ட் சபையாக இருக்கலாம், அல்லது பெந்தகோஸ்தே சபைகளாக இருக்கலாம், இவாஞ்சலிக்கல் சபைகளாக இருக்கலாம். எல்லா சபைகளிலும் இந்த ஜாதிய பாகுபாடு இன்னும் இருந்து கொண்டுதான் இருக்கிறது. பெரும்பான்மையான சபைகள் இன்னும் ஜாதியை பிடித்துக் கொண்டுதான் இருக்கிறது. ஏன், நான் சார்ந்திருக்கக்கூடிய கோட்டாறு மறை மாவட்டத்தில் கூட இன்னும் ஒரு சில பங்குகளில் ஜாதி அடிப்படையில் கல்லறைகள் இருக்கிறது, ஜாதி அடிப்படையில் ஆலயங்கள் இருக்கிறது. இதெல்லாம் இன்னும் கத்தோலிக்க திருச்சபையில் கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி இருக்கிறது, ஜாதி வேறுபாடு இருக்கிறது என்பதை நமக்கு வெளிப்படுத்துகிறது. ஜாதிய பாகுபாடு கொண்டிருக்கிறவர்கள் கிறிஸ்தவர்களாக இருக்க முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு விவிலியம் சரியான பதிலை கொடுக்கும் என்று நினைக்கிறேன். கலாத்தியர் 3:28 என்ன சொல்கிறது? இனி உங்களிடையே யூதர் என்றும் கிரேக்கர் என்றும் அடிமைகள் என்றும் உரிமை குடிமக்கள் என்றும் ஆண் என்றும் பெண் என்றும் இல்லை, இயேசு கிறிஸ்துவோடு இணைந்துள்ள நிலையில் நீங்கள் அனைவருமே ஒன்றாய் இருக்கிறீர்கள், சமமாக இருக்கிறீர்கள். இயேசு பொது பணியில் இருந்த 3 ஆண்டு காலமும் அவர் செய்த மிக மிக முக்கியமான பணிகளில் ஒன்று என்னன்னா, அந்த சமூகத்தில் இருந்த அனைத்து விதமான பாகுபாடுகளையும் வேற்றுமைகளையும் களைய முயற்சி செய்தார். யூதர் என்றும் சமாரியர் என்றும், ஏழை பணக்காரர், படித்தவர் படிக்காதவர், பரிசேயர் பாவிகள் என்று இருந்த அனைத்து வேற்றுமைகளையும் கலந்து எல்லாருமே கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உறுதி செய்வதற்காகத்தான் அவருடைய போராட்டமே இருந்தது. அதற்காகத்தான் அவர் கொலையும் செய்யப்பட்டார். அப்படிப்பட்ட ஒருவரை தலைவராக, மீட்பராக கொண்டிருக்கிற கிறிஸ்தவர்கள் ஜாதிய பாகுபாடு கொண்டிருப்பது முறையாகுமா? எவ்வளவு பெரிய மிகப்பெரிய முரண்பாடு இல்லையா? ஒரு பக்கத்தில் கிறிஸ்தவராக இருக்கிறோம், கிறிஸ்தவர் என்று அழைக்கப்படுகிறோம். இன்னொரு புறத்திலே ஜாதிய பாகுபாடு, பிறரை தாழ்ந்தவர் என்று சொல்வது பொருந்துமா? கண்டிப்பாக அது சரியாக இருக்காது. கிறிஸ்தவம் ஏறக்குறைய 2000 வருடங்களுக்கு முன்பாகவே இந்தியாவில் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்திய மக்களுக்கே பொதுவாகவே இந்த கிறிஸ்தவத்தின் மீது ஒரு ஈர்ப்பு, ஒரு மரியாதை இருந்தது. எதனால் என்றால், கிறிஸ்தவத்தில் இந்த ஜாதிய வேற்றுமைகளே கிடையாது. எல்லா மக்களும் ஆலயத்திற்குள் செல்லலாம், கடவுளை வழிபடலாம், எல்லா மக்களும் கருவறை வரைக்கும் செல்லலாம், எந்த சமூகத்தை சார்ந்தவராக இருந்தாலும் ஒரு குருவாக மாறலாம். எனவே கிறிஸ்தவத்தில் ஜாதிய வேற்றுமைகள் இல்லாததே இந்தியருக்கு பிடித்தமாக இருந்தது. ஆனால் கிறிஸ்தவராக மாறிய பிறகும் நம்மில் பல பேர் ஜாதிய பாகுபாடுகளை விட்டுவிடவில்லை. ஏன், பலரும் ஜாதி அடையாளத்தை கூட நம்மால் விட்டுவிட முடியவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இது மிகப்பெரிய ஒரு முரண்பாடாகத்தான் இருக்கிறது. ஜாதிய பாகுபாடு பார்க்கிறவர் கண்டிப்பாக கிறிஸ்தவராக இருக்கவே முடியாது. ஏன், இந்தியராக கூட இருக்க முடியாது. ஏனென்றால் இந்திய அரசியலமைப்பு சட்டமே அதைத்தான் சொல்கிறது. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தினுடைய ப்ரீஆம்பிள் முன்னுரை என்ன சொல்கிறது என்றால், சமூக பொருளாதார
அரசியல் சமத்துவம் தான் அரசியல் அமைப்பினுடைய அடிப்படையான தத்துவமாக இருக்கிறது. ஆர்டிகிள் 15 என்ன சொல்கிறது என்றால், ஜாதி மத இன பாலின அடிப்படையில் எந்த பாகுபாடுமே இருக்கக்கூடாது. ஆர்டிகிள் 17 என்ன சொல்கிறது, தீண்டாமை என்பது மிகப்பெரிய குற்றம். எனவே ஜாதிய பாகுபாடு பார்க்கிறவர் கிறிஸ்தவராகவும் இருக்க முடியாது, ஒரு இந்திய குடியாக கூட இருக்க முடியாது. கத்தோலிக்க திருச்சபையில் ஜாதிய வேர்களை எப்படி வேறறுப்பது? ஒரு சில பரிந்துரைகளை முன்வைக்க விரும்புகிறேன். இது என்னுடைய தனிப்பட்ட பரிந்துரைகள், கருத்துக்கள். முதலாக இந்த மாற்றம் என்பது தலைமையிடத்திலிருந்து வருவது இயல்பாக அல்லது எளிதாக இருக்கும் என்று நினைக்கிறேன். இனிமேலும் பணி நியமனங்கள் செய்கிற பொழுது ஆயரையோ அருட்பணியாளரையோ அருட்சகோதரிகளையோ நியமிக்கும் பொழுது அது ஜாதி அடிப்படையிலான பணி நியமனமாக இல்லாமல் இருக்க வேண்டும். ஏதாவது பங்குகளில் ஜாதி அடிப்படையிலான கல்லறைகள் ஆலயங்கள் இருக்கிறது என்றால் ஒரு சில வருடங்களுக்குள் அதை மாற்ற வேண்டும். எல்லாருமே பொது கல்லறைகளில் அடக்கம் செய்யப்படுகின்ற நிலைமை வர வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கலாம். எல்லா பங்குகளுமே, ஒரு மறைமாவட்டத்தில் உள்ள அனைத்து பங்குகளுமே ஜாதி சார்பற்ற ஜாதி பாகுபாடுகளற்ற பங்கு சமூகம் என்ற சான்றிதழை பெற வேண்டும். அதுவும் ஒரு குறிப்பிட்ட வருடங்களுள் பெற வேண்டும் என்ற ஆணை பிறப்பிக்கலாம். அந்த முடிவுகள் எடுக்கலாம். இவை எல்லாமே ஒரு மறைமாவட்டம் இணைந்து சிந்தித்து முடிவு எடுப்பது சிறப்பாக இருக்கும். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் சிறப்பொவ்வாமை செய்தொழில் வேற்றுமையான். ஜாதிகள் இல்லையடி பாப்பா, குல தாழ்ச்சி உயர்த்தி சொல்லல் பாவம்.